Praise the Lord. ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசுகிறாரு அப்படின்றத வார்த்தையை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை 29வது வசனம். If your right eye causes you to sin, pluck it out and cast it from you, for it is more profitable for you that one of your members perish than for your whole body to be cast into hell. ஒரு கண்ணு பாவம் செய்தா இந்த கண்ணை எடுத்து பிடுங்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன ஆண்டவர் வார்த்தையை பேசுறாரு அப்படின்னா, நீங்க உங்களுடைய எந்த ஆர்கன் ஹெட்லேருந்து எடுத்து டோ வரலும், உச்சன் தலை முதலேருந்து எடுத்து கால் வரலாம், அரிக்கால் வரலும், எதாச்சும் ஒரு பாட்டு பாவம் செஞ்சாலும் அதை கட் பண்ணி விசிறடி அப்படின்னு சொல்கிறாரு. வீசி தேவையே இல்லை, அந்த பாட்டு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இந்த கண்ணு பாவம் பண்ணாமல் இந்த கண்ணு மட்டும் பாவம் பண்ணுது அப்படின்னா இந்த ஒரு கண்ணை மட்டும் எடுத்துடு. ஏன்னா இந்த கண்ணு இந்த உடம்புல இருக்கிறதுனால உன்னுடைய ஹோல் பாடி, நம்மளுடைய ஹோல் பாடி பாவத்துக்கு ஈடாகும். நம்ம மோட்சத்துக்கு போகாமல் நம்ம நரகத்துக்கு போவோம். ஸோ அதனால ஒவ்வொரு ஆர்கன் நம்மளுடைய பாடியில் இது சர்வசாதாரணமாக நம்ம படிச்சுட்டு போயிடுறோம் அந்த வார்த்தையை. பட் கட் பண்ணி தூக்கி வீசிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிளியராக போட்டிருக்கிறார். ஏன்னா நீ அதை வச்சுட்டு நீ நரகத்துக்கு போகிறத விட இந்த ஒரு கண்ணை வச்சுட்டு நீ பரலோகத்துக்கு வரைய, அது எவ்வளோ மேலு. ஸோ எதுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நம்ம எவ்வளோ ஒரு ஜாகிரதையாக இருக்கணும், எவ்வளோ நம்ம உன்னிப்பாக நம்ம பாடி பார்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய திங்கிங்காக இருக்கட்டும், நம்மளுடைய இந்த லஸ்ட்ஃபுல் தாட்ஸு, இச்சையான ஒரு தாட்டு, இதை பற்றி கூட நம்ம இதுக்கான முன்னாடி வீடியோவில் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்கள் இருக்கட்டும், நம்மளுடைய தாட்ஸ் இருக்கட்டும், நம்மளுடைய பேச்சுகள் இருக்கட்டும், நம்மளுடைய கை கால் எல்லாமே இருக்கட்டும், ஆர்கன்ஸும் இருக்கட்டும் பாடியில். ஸோ இது எதுவுமே எந்த தாட்டோ, கெட்ட அபிப்பிராயம், கெட்ட அடல்ட்ரி தாட்ஸ், இந்த லஸ்ட்ஃபுல் தாட்ஸ், அதை பண்ணுற அந்த ஒரு தாட்டு, இல்லை பாவத்துக்கு ஈடாகிற தாட்டு, எதுனாலும் இருக்கட்டும். ஆண்டவர் பைபிளில் எத்தனை பாவங்கள் பற்றி சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும். ஸோ அது எந்த பாவனாக இருக்கட்டும், அது நினைக்கவே கூடாது. நினச்ச ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தூக்கி வீசிடு. இது ஏன்னா ஹோல் பாடி ஹெல்லுக்கு போத. ஸோ இந்த கை பாவம் பண்ணுச்சு, இந்த கையால் மொத்த சரீரமும் நரகத்துக்கு போகுது. ஸோ இந்த கையை தூக்கி விசிறடி. அப்போ நீ கிங்டம் ஆஃப் ஹெவன், மோட்சத்துக்கு போக, ஹெவனுக்கு போகுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். எந்த காரியம் பண்ணாலும் ஆண்டவர் வார்த்தை அப்படியே சர்வசாதாரணமாக, இந்த வீடியோ கூட நீங்கள் கேட்டுட்டு சர்வசாதாரணமாக அப்படியே நீங்கள் விட்டுருவீங்க. பட் விடக்கூடாது. ஏன்னா வர்ற சிச்சுவேஷன்ஸ், வர்ற ஜென்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, இப்போவும் கேசஸ் எப்படி இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வருது, இதுன்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம், எல்லாமே நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். இது கேட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாவத்தில் ஈடாகிறது, இந்த பாவத்தில் மான காரியங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ ஆண்டவருக்கு உண்மையாக ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும். எவ்வளோ முடியுதோ போய் பேசாமல் இருக்கலாம், எவ்வளோ முடியுதோ நம்ம கெட்ட காரியங்கள் இந்த ஃபோனில் ஆகட்டும், இல்லை பேசுறதாகட்டும், பார்க்குறதாகட்டும், பார்க்காம இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கலாம். 10% நம்ம போகிறோன்னா 5% நீங்கள் குறைச்சிக்கோங்க. 5%க்கும் கம்மி, பட் குறைச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப அடிக்டாக இருந்தால் குறைச்சிட்டு அப்படியே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் நிச்சயமாக அவர் விடுதலை கொடுப்பார். ஏன்னா கேட்டால் விடுதலை கொடுக்குற தேவன் ஆண்டவர் ஒருவர் தான். ஸோ நம்ம இன்னிலேருந்து நம்மளுடைய பாடி எப்படி வச்சுக்கணும், நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தரம் ஆண்டவரை நினச்சிக்கலாம். ஸ்பெஷலி இந்த வார்த்தையை நம்ம தினந்தோறும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் எந்த பாட்டுனா இருக்கட்டும், பாவம் செய்தா அதை கட் பண்ணி வீசிடு அப்படின்னு சொல்கிறார். நம்மளால முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதை விட நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டு, லார்ட் ஐ ஆம் சரண்டர், எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, பாவம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சுட்டு நம்ம சொல்ல முடியல. ஸோ இதை நம்ம செய்யலாம். இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினாரு. நாளைக்கு என்ன வார்த்தையை பேசுகிறாரோ நாளைக்கான வீடியோவில் நம்ம பார்ப்போம். Until then, God bless you.